இந்த சீரிஸோடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு அக்கா தம்பியை காமிக்கிறாங்க. இவங்க அம்மா பாட்டு சொல்லிட்டு லைவா ரேடியோ ஸ்டேஷன்ல போயிட்டு பாட்டு பாட போறோம், நீங்க அந்த பாட்டை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இந்த படம் நடக்கிற காலகட்டம் 1978 மக்களே. ஆக்சுவலா அக்கா மட்டும்தான் பாட்டு பாட போறாங்க, தம்பி வீட்டுல தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நீ அக்காக்கு துணையா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அமுச்சு விடுறாங்க. ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. வீட்டுல அந்த பசங்களுடைய அப்பா அம்மா சேர்ந்துட்டு பாட்டு பாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணா அவங்களுக்கு பதிலா வேற யாரும் பாட்டு பாடுறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. சரி டைம் ஆயிடுச்சு, மேபி லேட்டா போயிருப்பாங்க, அதனால பாட்டு பாட முடியாம போயிருக்கோம், நான் போயிட்டு அவங்கள கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிளம்புறாரு. ஸ்கூட்டர்ல கிளம்புறாரு. அப்பா வந்துட்டு பாத்தீங்கன்னா முன்னாள் ஆர்மி ஆபீசர். இவரு நேரா கிளம்பி அந்த ரேடியோ ஸ்டேஷனுக்கு போனா கூட படிக்கிற பசங்க மத்த பாட்டு பாடின பசங்களா வராங்க. ஆனா இந்த அக்கா தம்பியை மட்டும் ஆளையே காணும். எங்க பசங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அவங்களுக்காக தான் நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், ஆனா அவங்க கடைசி வரைக்கும் வரவே இல்லை, மேபி அந்த பொண்ணுக்கு ஏதோ உடம்புக்கு முடியலையோ அப்படின்னு சொல்லிட்டு நானே விட்டேன், பாட்டு பாடி முடிச்சுட்டு கிளம்பிட்டோம், ரேடியோ ஸ்டேஷனையே க்ளோஸ் பண்ண போறாங்க அப்படின்னு. அப்பாவுக்கு ஒண்ணுமே புரியல. இப்போ வந்துட்டு அப்பாவே வீட்டுக்கு கால் பண்றாரு. மனைவிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி குழந்தைங்களை காணும், ரேடியோ ஸ்டேஷன்ல தேடி வந்து ஆளை காணும், வரவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை பஸ் கிஸ் மிஸ் பண்ணிட்டு ஏதாவது ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருப்பாங்க, இல்ல வந்துகிட்டு இருப்பாங்க, நீ எதுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கால் பண்ணி கேளு அப்படின்னு அம்மாக்கு ஒரே பயமா இருக்கு. சரிங்க நான் கால் பண்ணி கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கால் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி காணாம போன அக்காவும் தம்பிக்கும் என்ன விஷயமாச்சு, அவங்க எங்க போனாங்க, என்ன ஆனாங்க அப்படின்றதான் கதை. இன்னைக்கு நான் உங்களுக்காக 2026ல இப்போ புத்தம் புதுசா ரிலீஸ் ஆன ராக்னு சொல்லிட்டு ஒரு தரமான வெப் சீரிஸ் கொண்டு வந்திருக்கேன். இது ஒரு இந்தி வெப் சீரிஸ், அதுவும் இது ஒரு உண்மை கதைன்னு சொல்றாங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ஒரு மாதிரி டார்க்கான வெப் சீரிஸ். படம் முழுக்கவே பச்சை பச்சையா பேசுறாங்க, இருக்கிறது எல்லாமே ஓபனா காட்டுறானுங்க. இது ஒரு 18+ வெப் சீரிஸ் தான். பார்க்கும்போது 18+ஆ பாருங்க. இந்த வீடியோல எல்லாமே கட் பண்ணிட்டு எல்லாரும் பாக்குற மாதிரி காமிக்கிறேன். இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் ஹைப் இது எல்லாமே மறக்காம கொடுங்க. நம்ம மிஸ்டர் விக்னேஷ் வாலெட்ல அதிகமா சேல் ஆகக்கூடிய இந்த போட்டோ கஸ்டமைஸ் வாலெட்ல கப்புள் காம்போன்னு புதுசா ஒரு காம்போ கொண்டு வந்திருக்க மக்களே. இது உங்கள நிறைய பேர் கேட்டிருந்த காம்போ. இது ரெண்டுமே சேர்ந்து, அதாவது மென்ஸ் வாலெட்ல அண்ட் லேடிஸ் வாலெட்ல போட்டோ போட்டு வாங்கும் போது உங்களுக்கு 300 ரூபாய் வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். வேணும் அப்படின்றவங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க. இப்போ கதைக்குள்ள போயிடலாம். இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி 10 நாளைக்கு முன்னாடி பாம்பேல காமிக்கிறாங்க. பாம்பேல ஒரு தியேட்டர்ல ராஜு அண்ட் பாபுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் படம் பார்த்துட்டு இருக்காங்க. முன்னாடி ஒருத்தர் உட்கார்ந்துட்டு ஒரு பொண்ணு கூட கசமுசா பண்ணிட்டு இருக்காரு. அவரு கொஞ்சம் குண்டா இருப்பாரு. அவரு எப்படி வந்துட்டு அந்த பொண்ணு கூட ரொமான்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலா பேசிட்டு இருக்க அந்த மனுஷனுக்கு அவசரம் போல பாத்ரூமுக்கு போறாரு. அப்போ இவனுங்களும் பின்னாடியே போயிட்டு அவரை போட்டு சமயம் அடிச்சு அவர்கிட்ட கொஞ்சம் காசு இருக்கும், அதை ஆட்டையை போட்டுட்டு அங்க இருந்து ஓடுறானுங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ரியல் டைம்ல நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ எஸ்ஐயா இருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்ஸ்பெக்டர் எக்ஸாம்காக படிச்சுக்கிட்டு இருக்காரு, அதுக்காக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காரு. இதே டைம்ல ஹீரோவுடைய அப்பா ஸ்டேஷனுக்கே சாப்பாடுலாம் கொண்டு வர, ஏன்பா இந்த மாதிரி பண்றீங்க, சும்மா சும்மா குக் பண்ணி எதுக்காக ஸ்டேஷனுக்கு கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீ ஒழுங்கா சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்தா நான் ஏன்டா இங்க கொண்டு வரேன், ஒழுங்கா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இவரு மகனுக்கு மட்டும் இல்லாம ஸ்டேஷன்ல ஒர்க் பண்ற எல்லாருக்குமே சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்திருக்காரு. எல்லாரையும் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைம்ல அவசரமா ஏதோ ஒரு கேஸ்னு கால் வர இவங்க உடனே கிளம்புறாங்க. கிளம்பி போனா அந்த அக்காவும் தம்பியும் காணாம போனாங்க பாத்தீங்களா, அந்த கேஸ் அவங்க காணாம போயிட்டு 4 மணி நேரம் ஆகுதான். எங்க போனாங்க என்ன ஆனாங்க அப்படின்னு தெரியலையா. அக்கா தான் ஆக்சுவலா ரேடியோ ஸ்டேஷனுக்கு பாட்டு பாடுன்னு போயிருக்கா, தம்பிக்காரன் கூட தான் போயிருக்கான். ஆனா அவங்க ரேடியோ ஸ்டேஷனுக்கும் போகவே இல்லை, திரும்பி வீட்டுக்கும் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற இன்னொரு போலீஸ் நம்ம ஹீரோ கிட்ட எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்காரு. முக்கியமா காணாம போன பசங்களுடைய அப்பா வந்துட்டு ஒரு ஆர்மி ஆபீசரா இருந்து ரிட்டையர் ஆயிருக்காரு. அம்மா வந்துட்டு இப்ப இந்த பசங்க படிக்கிற அதே ஸ்கூல்ல டீச்சரா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்ல, இதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஹீரோ உள்ளுக்குள்ள போயிட்டு அப்பா அம்மாட்ட விசாரிக்கிறாரு. விசாரிச்சு பார்க்கும்போது பசங்க கோச்சிக்கிட்டோ இல்ல சண்டை போட்டுக்கிட்டோ போல அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்றாரு. வீட்டுல இருக்க நகை பணம் ஏதாவது காணாம போச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அம்மா கோவப்படுறாங்க. எங்க நாங்க வந்துட்டு பசங்க காணும்னு சொல்றோம், நீங்க என்ன சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு செமையா கோவப்படும் போது, ஆக்சுவலா எல்லா ஆங்கிள்லயுமே விசாரிக்கணும், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுடைய போட்டோ இருந்தா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிட்டு, மேபி பசங்களை யாராவது கடத்திருக்க வாய்ப்பு இருக்கு, அப்படி கடத்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி பணம் வேணும், அது வேணும், இது வேணும் ஏதாவது கேட்பாங்க. என்ன விஷயம் ஆனாலும் பாத்துக்கலாம், நீங்க கவலையே படாதீங்க, தைரியமா இருங்க, கண்டிப்பா உங்களுக்கு கால் வரும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது யாரோ கால் பண்றாங்க. அப்பா அட்டன் பண்றாரு. உடனே கிளம்பி ஒரு மார்ச்சுரிக்கு போறாங்க. இதே போல ஒரு அக்காவும் தம்பியும் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டு இருப்பாங்க போல. அந்த டெட் பாடியை பாக்கிறதுக்கு கூட்டிட்டு போனா அப்பா போகும்போது ஒரு மாதிரி பயந்துகிட்டே போறாரு. போயிட்டு பார்த்தா அவங்க கிடையாது. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோடைய டீம் ஒரு முழுக்க தேடுறாங்க. இந்த மாதிரி பசங்களை கடத்துற கேங்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கேங்கெல்லாம்
ஆளெல்லாம் பிடிச்சி விசாரிக்கும் போது ஒரு ஆளை பிடிச்சி விசாரிக்கிறாங்க. அந்த ஆளு எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் பழைய மாதிரி தொழிலாம் பண்றது கிடையாது, என்னை விட்டுருங்க அப்படின்னு அப்பயும் நம்பாம அடிச்சு விசாரிக்கும் போது பிரிட்ஜுன்னு ஒரு கேங் இருக்காங்களாம். அந்த கேங்கை சேர்ந்தவங்க தான் இந்த மாதிரி தனியா போற சின்ன பசங்களையா பார்த்து அவங்கள கடத்தி கொண்டு போயிட்டு வச்சு மிரட்டி காசுலாம் கேட்பாங்க. முக்கியமா காட்டுக்குள்ளதான் அவங்க ஒளிகிற இடம் இருக்கு, நீங்க வேணா அங்க போயிட்டு பாருங்க அப்படின்னும் போது உடனே நம்ம ஹீரோ கன்னு கட்டை அதுக்கப்புறம் ஆயுதங்கள்லாம் எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ள போறாங்க டீமா. இப்போ இதே டைம்ல அந்த ராஜுவையும் பாபுவையும் காமிக்கிறாங்க. ரெண்டு பேருமே சேர்ந்துக்கிட்டு தனியா ஒரு இடத்துல ஸ்டே பண்ணிருக்கானுங்க. அன்னைக்கு நைட்டு லைட்டா சண்டை போடுறானுங்க, அதுக்கப்புறம் ஒன்னா சேர்ந்துக்கிறானுங்க. ரெண்டு பேருமே சேர்ந்துக்கிட்டு ஒரு பிளான் போடுறாங்க. முக்கியமா இந்த ராஜு இருக்கா பாத்தீங்களா, இவன் கொஞ்சம் பயந்த மாதிரியான ஆளு. அதுவே இந்த பாபு ஒரு கொடூரமான ஆளு. இவன் என்ன பிளான போட்டாலும் பயங்கரமா பிளான் போடுவான், பச்சாதவமே பார்க்க மாட்டான். ஏதாவது பண்ணியாச்சு வாழ்க்கையில மேல வரணும்னு பேசிட்டு இருக்கான். அடுத்த நாளே கிளம்புறானுங்க. கிளம்பி போற வழியில ஒரு கார் ஆட்டைய போடுறானுங்க. கார் ஆட்டைய போட்டு போகும்போது ஒரு வீட்டை பாக்குறாங்க. வீட்டுக்குள்ள யாருமே இல்லைன்னு தெரிஞ்சவனே வீட்டுக்குள்ள போயிட்டு ஏதாவது ஆட்டைய போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா அந்த வீட்டுல ஒரு வயசான தாத்தா இருக்காரு. அவர் அடிச்சு கட்டி போட்டு வீட்டுக்குள்ள இருக்க எல்லாமே ஆட்டைய போடலான்னு போனா வீட்டுக்குள்ள ஒரு குட்டி பையன் இருக்கான். அந்த குட்டி பையனை பாபு தூக்கிட்டு போயிட்டு கார்ல கட்டி போட்டு வச்சிருக்கான். ராஜு பார்த்துட்டு ஷாக் ஆகுறான். டே இவனை ஏன்டா தூக்கிட்டு வந்த, இவனை வச்சு என்னடா பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆக்சுவலா உள்ளுக்குள்ள இருந்து தூக்கிட்டு வந்த எல்லாமே கடையில போட்டா கூட பெருசா காசு வராது, நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு வீடு போனோம் இல்லையா, அதுக்கெல்லாம் பலன் கிடைக்க போகுது. இந்த பையனை வச்சு இந்த பையனுடைய அப்பா அம்மாட்ட காசு வேணும், காசு கொடுத்தாதான் உங்க பையன் கிடைப்பான்னு மிரட்டினா கண்டிப்பா லட்சக்கணக்கில் காசு கொண்டு வருவானுங்க. கண்டிப்பா மினிமம் ஒரு 2 லட்சமாச்சு சம்பாதிக்கலாம் அப்படின்னு. மச்சான் வேணாம், இந்த விஷயம்லாம் கொஞ்சம் ரிஸ்கா போயிடும், சொன்னா கேளு அப்படின்னு போது ஒழுங்கா வாடா போலாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்போ அப்படியே எங்க சீன் கட்டாது. நம்ம ஹீரோவும் ஹீரோடைய கேங்கும் சேர்ந்துட்டு காட்டுக்குள்ள தான் அந்த மறைவிடம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் கிடைச்சது இல்லையா, அதை வச்சு காட்டுக்குள்ள போயிட்டு தேடலான்னு போனா சரியான மழைனா அப்படியே ஊத்துது. இவங்களால தேடவும் முடியல, நகரவும் முடியல, அப்படியே அங்கே இருக்காங்க. சரி ஓகே மழை நின்னவனே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி வந்துட்டு இருப்பாங்க. இப்போ அப்படியே எங்க சீன் கட்டாது. அடுத்த நாள் காலையில அதே காட்டுக்குள்ள காமிக்கிறாங்க. ஒருத்தர் ஆளுலாம் மேய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டை மேய்ச்சிட்டு போயிட்டு இருக்கும் போது ஒரு ரத்தக்கரை படிஞ்ச ஒரு ஷோ பாக்குறாரு. என்ன ஒரே ரத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்க அந்த காணாம போன அக்காவும் தம்பியும் பயந்து போயிட்டு அப்படியே கட்டி பிடிச்ச மேனிக்கு உடம்புழுக்க காயத்தோட இறந்து போயிருக்காங்க. இத பார்த்துட்டு மனுஷன் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. இப்போ செகண்ட் எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லயே போலீஸ்லாம் ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோடைய டீமும் ஸ்பாட்டுக்கு வந்து எல்லாமே செக் பண்ணி எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இவங்களுக்கு ஒரு காருடைய கண்ணாடி கிடைக்குது. இதை வச்சு பார்த்துட்டு இருக்கும் போது அங்க கரெக்டா எஸ்பி வராரு. எஸ்பி வந்தவனே அவர்கிட்ட போயிட்டு ஹீரோ இது வரைக்கும் என்ன கண்டுபிடிச்சாரோ எல்லாமே சொல்றாரு. நம்ம தேடிட்டு இருந்த பசங்க தான் இறந்து போயிருக்காங்க, பயங்கர கொடூரமா உடம்பு முழுக்க பயங்கரமா காயம்பட்டிருக்கு, செம்ம கொடூரமா கொலை பண்ணிருக்காங்க. கண்டிப்பா ஒரே ஆள் இந்த விஷயத்த பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா எங்கேயோ இருந்து இந்த காட்டுக்குள்ள கொண்டு வந்து டெட் பாடியை போட்டு போயிருக்காங்க அப்படின்னா ஒரு தனி ஆளால இவ்வளவு விஷயம் பண்ணவே முடியாது. 2 பேரு இல்ல 2 பேருக்கும் மேற்பட்டவங்க பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. கார்ல வந்தாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா காருடைய கண்ணாடியை கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க இதே டைம்ல பிரஸ் மீடியா எல்லாம் வராங்க. என்னாச்சு ஏதாச்சு, இவங்க தான் காணாம போன பசங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நாங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம், எதுவா இருந்தாலும் விசாரணை முடிஞ்சாதான் சொல்ல முடியும், இப்ப கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக சொல்றாங்க. இப்ப அந்த பசங்களுடைய அப்பா ஸ்பாட்டுக்கு வராரு. வந்தவரு நேரா போறாரு. போயிட்டு கிட்ட பார்த்துட்டு பயங்கரமா கதறி துடிச்சு அழுகுறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. போலீஸுக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கும். அந்த பசங்க வீட்ல இருந்து ரேடியோ ஸ்டேஷனுக்கு போனாங்க பாத்தீங்களா, அப்படி போகும்போது ஒரு ஸ்கூட்டில லிஃப்ட் கேட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரோ பார்த்தவங்க சொல்லிருப்பாங்க. அது ஒரு ரெட் கலர் ஸ்கூட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்குள்ள யாரெல்லாம் ரெட் கலர்ல ஸ்கூட்டி வச்சிருக்காங்களோ எல்லாரையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்து விசாரிக்க ஒருத்தர் ஆமா நான் தான் கூட்டு போனேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த பசங்க ரேடியோ ஸ்டேஷன் போகணும், பஸ் ஸ்டாண்ட்ல கொஞ்சம் டிராப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நான் வந்துட்டு அவசரமா ஆக்சுவலா ஒரு டாக்டர் ஏதோ ஒரு மீட்டிங்க்கு போயிருக்காரு, நான் ரொம்ப அவசரமா போறேன் அப்படின்னு சொன்னாலும் கேட்காம கண்டிப்பா நீங்க ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும் ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னும் போது அந்த பையன் ரொம்ப கெஞ்சி கேட்டான். அதனால தான் கூட்டிட்டு போயிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல டிராப் பண்ண அப்படின்னு. எந்த பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட்டீங்க, கூட்டிட்டு போயிட்டு காட்டுங்க அப்படின்னு சொல்லும் போது இவரும் கூட்டு போயிட்டு காமிக்கிறாரு. இவ்வளவு விஷயம் தான் ஆச்சா இல்ல வேற ஏதாவது பண்ணியான்னு கேட்கும் போது இது மட்டும் தான் ஆச்சு. அந்த பசங்களை இறக்கி விட்டு நான் மீட்டிங்க்கு போனேன், நான் மீட்டிங் போன அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு விசாரிச்சா கூட அங்க இருக்கிற எல்லாருமே என்னை பத்தி சொல்லுவாங்க, நீங்க வேணா விசாரிச்சுக்கோங்க அப்படின்னும் போது சரி ஓகே நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் விசாரணையை ஸ்டார்ட் பண்றாங்க. போஸ்ட்மார்ட்டம்லாம் முடிஞ்சு டெட் பாடி வீட்டுக்கு வருது. அப்பா குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அழுதுகிட்டு இருக்காங்க. அம்மா வராங்க. வந்தவங்க டெட் பாடியை பார்த்துட்டு கேஷுவலா போயிட்டு தண்ணி குடிக்கிறாங்க. இது என்னுடைய பசங்களே கிடையாது, என்னுடைய பசங்க
எங்க தேடி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு புருஷங்கிட்ட சண்டை போடுறாங்க. மென்டலி ஒரு மாதிரி அன்ஸ்டேபிள் ஆயிட்டாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி பிளாஷ்பேக்ல பாம்பேல ராஜுவையும் பாபுவையும் காமிக்கிறாங்க. இந்த பாபு இருக்கா பாத்தீங்களா, இவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள போயிட்டு மீட் பண்ணி நான் வந்துட்டு கூடிய சீக்கிரமே செட்டில் ஆயிடுவேன், நீயும் நானும் ஒன்னா இருக்கலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் சொல்லும்போது, ஆமாண்டா மாசம் இதான் சொல்ற, போன மாசம் கூட என்ன மீட் பண்ணிட்டு போகும்போது என்ன சொன்னேன், கண்டிப்பா வந்து உங்க அப்பா அம்மாட்ட பேசிட்டேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஏதேதோ சொன்னேன், இப்போ வந்துட்டு ஒரு மாசம் கழிச்சு தான் திரும்ப வந்திருக்க, எங்க தான் போற, என்னதான் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் வேலை விஷயமா சுத்திக்கிட்டு இருக்கேன், கூடிய சீக்கிரமே உன்னுடைய மாமா லட்சாதிபதியா மாற போறேன், சீக்கிரமா வந்து மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அடுத்து ஒரு பப்ளிக் பூத்ல இருந்து அந்த குட்டி பையனுடைய அப்பாக்கே கால் பண்றான். கால் பண்ணி, உன்னுடைய பையன் உனக்கு உயிரோட கிடைக்கணும் அப்படின்னா எனக்கு 2 லட்சம் பணம் வேணும், இந்த ஸ்பாட்டுக்கு கொண்டு வா அப்படின்னு. அவரும் இவர் சொன்ன மாதிரியே கொண்டு வராரு. கொண்டு வந்து வச்சுட்டு அவர் அங்கிருந்து கிளம்பிட்டாரு. இவன் பார்த்துட்டே இருந்துட்டு அந்த பணத்தை எடுக்கலான்னு போனா பேக் உள்ள பணமே இல்ல, வெறும் பேப்பர் தான் இருக்கு. இது மட்டும் இல்லாம போலீஸ் சுத்தி வளச்சிட்டாங்க. இவன் போலீஸை தள்ளி விட்டு அங்கிருந்து ஓடிட்டு இருக்கான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ரியல் டைம்ல நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. இது வரைக்கும் பெருசா ஃபாரன்சிக்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போனதே கிடையாது. ஏன்னா 1978 அப்படின்னும் போது இந்த இந்தியால ரொம்ப ரொம்ப முக்கியமான கேஸ், பெரிய கேஸுக்கு மட்டும்தான் இந்த ஃபாரன்சிக் சயின்டிஸ்ட், ஃபாரன்சிக் டாக்டர்லாம் யூஸ் பண்ணுவாங்களாம். இந்த கேஸுக்கு முதல் முறையா நம்ம ஹீரோ போயிட்டு ஒரு ஃபாரன்சிக் டாக்டர் மீட் பண்றாரு. அவர் டீமோட சேர்ந்துட்டு ஒரு பன்னியை குத்தி பார்த்து போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதுவும் போலரைட் கேமரால போட்டோ எடுத்துட்டு, இந்த கோல்டு வார்னால நமக்கு கிடைச்ச ஒரு முக்கியமான பொக்கிஷம் அப்படின்னா அது இந்த போலரைடு கேமரா தான், நமக்கு உடனே போட்டோ கிடைக்கும் அப்படின்னு. சூப்பர் சார், அப்படின்னா கொலகாரன் யாருன்னு கூட நீங்களே கண்டுபிடிங்க, போலீஸ்லாம் வேணாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்ப கொட்டுற மாதிரி பேசும்போது இவரு சிரிக்கிறாரு. அதை வெளியெல்லாம் காமிச்சிக்கல. இது வரைக்கும் இந்த கேஸ்ல என்ன விஷயம்லாம் கண்டுபிடிச்சாரோ எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றாரு. கண்டிப்பா கத்தியால அவங்க உடம்புல காயம் கிடையாது, வாள் மாதிரி, இந்த பழங்காலத்து வாள் மாதிரி எதையோ யூஸ் பண்ணி தான் குத்திருக்காங்க. அந்த பொண்ணு பையன் 2 பேருக்குமே உடம்பு முழுக்க சரியான காயம், உடம்பு முழுக்க சரியான காயம் பட்டிருக்கு. அந்த பையனுக்கு உடம்புல 2-3 இடத்துல எலும்பு முறிவு இருந்தாலும் கையில தான் எலும்பு முறிவு அதிகமா இருக்கு. அதாவது கொலை பண்ணதுக்கு அப்புறமா டெட் பாடியை இழுத்துட்டு போகும்போது கை உடைஞ்சு போயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இது மட்டும் இல்லாம ஒரு காருடைய கண்ணாடியை கண்டுபிடிச்சாங்க பாத்தீங்களா, அந்த கண்ணாடியை வச்சு அது என்ன கார்னு கண்டுபிடிக்க முடியாம இருந்திருக்கும். ஏன்னா அந்த பெயிண்ட்லாம் உறிஞ்சு வந்திருக்கும், கொஞ்சம் பழைய கார் போல. ஆனா இந்த ஃபாரன்சிக் டாக்டர் செக் பண்ணி பார்த்து லேப்ல டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்து இது பச்சை கலர் காரா இருக்கலாம்னு கண்டுபிடிச்சிருக்காரு. ஒரு சின்ன துகள் மாதிரி ஒட்டிருக்கு. பூத கண்ணாடியை வச்சு டெஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னும் போது நம்ம ஹீரோக்கு ஆச்சரியமா இருக்கு. ஒரே ஒரு செகண்ட் நான் கால் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு டீமுக்கு கால் பண்ணி, நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறது பச்சை கலர் கார்னு சொல்லிட்டு, சார் நான் உங்க மேல சரியான கடுப்புல வந்தேன், உங்களை பாராட்டுவேன் அப்படின்லாம் எதிர்பார்க்கவே இல்லை, நீங்க நல்ல வேலை பார்த்திருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி, உங்களால என்ன கண்டுபிடிக்க முடியுமோ கண்டுபிடிச்சு இந்த கேஸை முடிக்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கிளம்புறாரு. இப்போ அப்படியே எங்க சீன் கட்டாது. இந்த கேஸ் ஆரம்பிச்சு 1 நாள் 2 நாள் தாண்டி போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் பெருசா குற்றவாளியும் கண்டுபிடிக்கல, முக்கியமான எந்த எவிடன்ஸையும் கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி நம்ம ஹீரோவை கூப்பிட்டு, இதுக்கப்புறம் நீ இந்த கேஸை பார்த்துக்க வேணாம், நாளைக்கு காலைல மட்டும்தான் உங்ககிட்ட இந்த கேஸ் இருக்கும், நாளைக்கு காலையில புதுசா ஒரு இன்ஸ்பெக்டர் வராரு, அவர் இதுக்கப்புறமா இந்த கேஸை பார்த்துப்பாரு அப்படின்னும் போது, இல்ல சார் இந்த கேஸுக்காக நான் பயங்கரமா நானும் என் டீமும் உழைச்சிக்கிட்டு இருக்கோம், எங்களால என்ன முடியுமோ எல்லாமே கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்கோம், கொலை பண்ண யூஸ் பண்ண ஆயுதம் வாளு, அதுக்கப்புறமா ஒரு பச்சை கார்ல தான் தூக்கிட்டு போயிருக்காங்க, கடத்திட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே கண்டுபிடிச்சிருக்கோம், கொஞ்சம் டைம் கொடுங்க, கண்டிப்பா கேஸை முடிப்பேன் அப்படின்னு. இல்ல சொன்னா கேளு, உன்னால வந்துட்டு இதுக்கப்புறமும் ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இல்ல, ஏன்னா எனக்கு வந்துட்டு முக்கியமான இது முக்கியம், எவிடன்ஸ் முக்கியம், கொலகாரம் முக்கியம், உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பத்தாது, இன்ஸ்பெக்டர் வந்து இந்த கேஸை பார்த்துப்பாரு, அவர்கிட்ட ஒப்படைச்சிரு, நீ வந்துட்டு இன்ஸ்பெக்டராக படிச்சுக்கிட்டு இருக்க இல்லையா, படிப்புல கவனம் செலுத்து அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாரு. ஹீரோக்கு சரியான கடுப்பு, இந்த கேஸ்ல குற்றவாளியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் டீமும் சேர்ந்துட்டு ராவும் பகலுமா தூங்காம பயங்கரமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி பிளாஷ்பேக்ல பாம்பேல காமிக்கிறாங்க. இந்த பாபு வந்துட்டு போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு எப்படியோ அவன் ஸ்பாட்டுக்கு வந்துட்டான். வந்தா அந்த குட்டி பையனை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. சரியான கோவத்துல அந்த பையனை அட்டாக் பண்ணலான்னு போகும்போது ராஜு தான் தடுக்கிறான். டேய் என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த ஆளுடைய அப்பங்காரன் போலீஸை கூட்டிட்டு வந்துட்டான், ஒரு செகண்ட்ல போலீஸ் கிட்ட மாட்டிருப்பேன், எப்படியோ உயிரை கையில பிடிச்சிட்டு தப்பிச்சு ஓடி வந்திருக்கேன், அவங்க அப்பனுக்கு பாடம் புகட்டணும் அப்படின்னா இவனுடைய கையை வெட்டி அனுப்பிச்சு விட போறேன், அப்பதான் நமக்கு காசு கொடுப்பான் அப்படின்னும் போது, என்னது கையை வெட்டி அனுப்ப போறியா, கொலை பண்ணலாம் நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, இல்ல விட்றா நான் போயிட்டு அவனை கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். ராஜு தான் வந்துட்டு சண்டை போட்டு பாபுவையே அடிக்கிறான். அதுக்கப்புறமா சண்டை போட்டதுக்கு அப்புறமா நான் கொலை பண்ணல விட்றா அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு ராஜுவும் விட்டு போயிட்டு முகத்துல காயம் பட்டிருக்கும். கண்ணாடி பார்த்துக்கிட்டு இருக்கும் போது இவனுங்க சண்டை போட்டானுங்க, நம்ம பாபு வந்து கொலை பண்றேன் அப்படின்னு சொன்னாலையா, இதனால அந்த குட்டி பையன் பயந்து போயிருக்கான், பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கான். டேய் அமைதியாரு,
அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு பாபு சொல்ல சொல்ல அவன் கத்தி கத்தி பயத்துல அழுதுட்டே இருப்பான் பாருங்க. இந்த பாபு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சரியான சைக்கோ பயவுள்ள, சொன்னா கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை கொண்டு போயிட்டு ஒரு 4 சொருவிட்டான். அவ்வளவுதான், அந்த குட்டி பையன் இறந்தே போயிட்டான். டே பாபு ஏன்டா இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, டே ராஜு நான் சத்தியமா வேணே பண்ணல, நான் தான் கோவக்காரன் உனக்கு நல்லாவே தெரியும் இல்லையா, நான் அமைதியாரு அப்படின்னு சொன்னேன், அந்த வாண்டு தான் கேட்கல, அதனால தெரியாம கோவத்துல குத்திட்டேன் அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம நம்ம இதுக்கப்புறம் இந்த ஊர்ல இருந்தா மாட்டிப்போம், நம்ம கிளம்பலாம், ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணு, கிளம்பலாம் அப்படின்னு சொல்றான். இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி ரியல் டைம்ல காட்டுறாங்க. ஒரு ரிப்போர்ட்டர் பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணும் நம்ம ஹீரோவும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணை மீட் பண்ணதான் நம்ம ஹீரோ வந்திருக்காரு. என்ன சார் உங்களுக்கு என்ன மீட் பண்ணி பேசலாம் டைம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கலாய்க்க, இல்ல இதுக்கப்புறம் நான் அந்த கேஸை விசாரிக்க போறது கிடையாது, நாளைக்கு காலைல ஒரு இன்ஸ்பெக்டர் வர போறாரு, அவர் தான் அந்த கேஸையே பாத்துக்க போறாரு, எனக்கு வந்துட்டு இதுக்கப்புறம் பழைய மாதிரி தான் அப்படின்னு சொல்ல இவங்க கொஞ்சம் ஆறுதலா பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும் போது, ஆமா கரெக்ட் தான், உன்னால ஒரு நைட்ல என்ன பண்ண முடியும், ஒரு நைட்ல என்ன கொலகாரணியா கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு அது ஹீரோக்கு ஒரு மாதிரி ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கு. நம்ம ஏன் இந்த ஒரு நைட்டை சும்மா கடந்து போகணும், இந்த ஒரு நைட்ல என்ன விஷயம் கண்டுபிடிக்க முடியுமோ அதை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்புறாரு. யோ எங்கேயா போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எனக்கு இந்த ஒரு நைட் இருக்கு, இந்த ஒரு நைட்ல என்ன விஷயம் கண்டுபிடிக்க முடியும்னு பார்க்க போறேன், ஏன்னா நாளைக்கு காலைல தான் இன்ஸ்பெக்டர் வரப்போறாரு, நாளைக்கு காலைல தான் அவர்கிட்ட இந்த கேஸை ஒப்படைக்கணும், அதுக்கு முன்னாடி என்னால ஏதாவது கண்டுபிடிக்க முடிஞ்சா கூட சூப்பர் தான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. கிளம்புறதுக்கு முன்னாடி கிரைம் சீன் போட்டோவை கொண்டு வந்திருப்பாரு. இந்த போட்டோவை ஹீரோயின் கையில கொடுத்து, நீ இதை யூஸ் பண்ணிக்கோ, உன்னுடைய பேரு பேப்பர்ல வரணும் அப்படின்றது ரொம்ப நாள் கனவு இல்லையா, உனக்கு இது கண்டிப்பா யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. கிளம்பி போயிட்டு ஊரா தேடுறாரு. அந்த ஊர் முழுக்க சுத்தி பாக்குறாரு. அப்போ ஒரு ஸ்பாட்ல ஒரு காரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கிற விஷயத்த பாக்குறாரு. இறங்கி போயிட்டு பார்க்கும்போது இவங்க தேடிட்டு இருக்க அதே பச்சை கலர் காரு முழுக்க ஒரே ரத்த கரையா இருக்கு. இதை பார்த்துட்டு ஒரு வழியா காரை கண்டுபிடிச்சிட்டோன்னு பாக்குறாரு. இதோட செகண்ட் எபிசோட் முடியுது. இப்போ 3வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே காரை ஃபாரன்சிக் கொண்டு போயிட்டாங்க. ஃபாரன்சிக் டீம் அந்த காரை செக் பண்ணிட்டு இருக்காங்க. போலீஸும் செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்பாட்டுக்கு எஸ்பி வராரு. நம்ம ஹீரோ எஸ்பி கிட்ட கொண்டு போயிட்டு காரெல்லாம் காமிக்கிறாரு. கார் முழுக்க பயங்கரமான ரத்த கரையா இருக்கு, செமையா சண்டை போட்டிருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, இது மட்டும் இல்லாம கொலைக்கு பயன்படுத்தின ஆயுதத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாளை காமிக்கிறாரு. இந்த வாள் வந்துட்டு பாத்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடியே தயாரிக்கப்பட்ட வாள். இந்த வாள்ல நேமும் போட்டுக்கு ஒரு பெரிய நேம் ஸ்ரீ மோகன்லால்னு நம்ம வச்சுக்கலாம். இந்த மோகன்லால தான் தேடிட்டு இருக்கோம், ஏன்னா அவருக்கு சொந்தமான வாளா இருக்க வாய்ப்பு இருக்கு, இதை வச்சு குற்றவாளியை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆங்கிள் விசாரணையை ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு. சரி நீ கண்டுபிடிச்ச எல்லாமே இன்ஸ்பெக்டர் வருவாரு, அவர்கிட்ட கொடுத்துரு அப்படின்னும் போது, சார் என்னால எவ்வளவு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பா குற்றவாளியை கூட கண்டுபிடிக்க முடியும், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்ச, சரி உனக்கு வந்துட்டு கரெக்டா 48 hours மட்டும்தான் டைம், அதுக்குள்ள குற்றவாளியை கண்டுபிடிக்கணும், இல்ல அப்படின்னா ஏன் எதுக்குன்னே கேட்காம நானே இந்த கேஸை ஓயிட்டு இருந்து புடுங்கி அவர்கிட்ட கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போக, நம்ம ஹீரோவுடைய டீமும் மும்பரமா வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து பிளாஷ்பேக்ல ராஜுவும் பாபுவும் அந்த குட்டி பையனை கொலை பண்ணிட்டு பாம்பேல இருந்து தப்பிச்சு டெல்லிக்கே வந்துட்டானுங்க. டெல்லிக்கு வந்து ஒரு குருத்வாரா மாதிரி இருக்கு, சாப்பாடுலாம் சாப்பிட்ட ஒரு இடம் போல, அன்னதானம்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அங்க உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது இந்த ராஜுக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு, இவன் என்னடா கொலையெல்லாம் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பயந்து போயிருக்கான். டே ஒழுங்கா சாப்பிடுறா, என் மேல இருக்க கோவத்தை ஏன்டா சாப்பாடு மேல காமிக்கிற அப்படின்னும் போது, நீ என்ன காரியம் பண்ணிட்டு வந்து தெரியுமா, அநியாயமா ஒரு குட்டி குழந்தைய கொலை பண்ணிட்டு வந்திருக்கடா அப்படின்னு. இங்க பாரு, என்னை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும், சின்ன வயசுல நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், கையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க, கையில விரல் ரேகையே பாதி இல்ல, அது மட்டும் இல்லாம கையில நல்லா தீக்காயம் பட்டிருக்கு, அப்பா அம்மாலாம் செமையா கொடுமைப்படுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி பழைய பிளாஷ்பேக்லாம் சொல்றான். என்ன மன்னிச்சுக்கோ, நான் அப்போ வந்துட்டு கோவத்துல அந்த மாதிரி கொலை பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் கொலையெல்லாம் பண்ண மாட்டேன், நீ என்ன சொல்றியோ அதே போல கேட்டு நடக்கிறேன் அப்படின்னு. ஆக்சுவலா டெல்லியில 5 ஸ்டார் ஹோட்டல்ல தன்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது, சூப்பர்டா 5 ஸ்டார் ஹோட்டல்ல உன் ஃப்ரெண்டா, நம்ம போயிட்டு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றானுங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோடைய டீமை காமிக்கிறாங்க. இந்த மோகன்லால்னு ஒருத்தரை தேடிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த வால்ல நேம் போட்டுருந்துச்சு, அவர் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சு அந்த வீட்டுக்கு போனா அந்த ஆளு பயங்கரமா கடன்லாம் வாங்கி இந்த வீட்டையும் கடையும் என் பேர்ல எழுதி வச்சுட்டு போயிட்டான், எனக்கு வித்துட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இந்த மோகன்லால் எங்க போயிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அம்மா வந்துட்டு புலம்புறாங்க, அந்த மோகன்லால் நல்லவனே கிடையாது, ஆண்கள்னா தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் ஒரு கேன்ற மாதிரி சொல்றாங்க. சரி இப்ப அவன் எங்க தான் போய் தொலைஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது
போகுது அது இங்க இருக்கிற யாருக்குமே தெரியல. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி மறுபடியும் பிளாஷ்பேக். இந்த ராஜுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அதுவும் 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஒர்க் பண்றான் அப்படின்னு சொன்னாங்க பாத்தீங்களா. வந்து பார்த்தா அந்த ஹோட்டலுடைய பேர் தான் 5 ஸ்டார். அது 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் கிடையாது, அதுவும் ஒரு ஹோட்டலே கிடையாது, அது ஒரு பார் மக்களே. இப்ப ராஜுவும் பாபுவும் உள்ளுக்குள்ள போறாங்க. உள்ளுக்குள்ள போனா அந்த ஃப்ரெண்டுக்காரன் ஒரு பக்கம் கோட்டு ஒரு பக்கம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமான ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு பெண் குரல் ஆண் குரல் மாத்தி மாத்தி பாடிக்கிட்டு இருக்கான். ராஜு பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆயிட்டான். பாபு செமையா கலாய்கிறான். பாட்டு பாடி முடிச்சோடனே ராஜு போயிட்டு, டே நீ இந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஒர்க் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு உன்னை பத்தி பயங்கர பெருமையெல்லாம் சொல்லி என் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்தா, என்னடா இப்படி மானத்தை வாங்குற அப்படின்னு. வேற என்னடா பண்ண முடியும், ஊர்ல இருந்து ஓடி வந்து டெல்லிக்கு வந்துட்டோம், பிழைக்கலாம், வாழ்க்கையில பெருசா சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா என்ன மாதிரி பாட்டு பாடுறவங்களுக்குலாம் வேற வழியில டெல்லி காப்பாத்தன்னு பார்த்தா எல்லாத்தையும் உருவிட்டு தான் ஓடும் போல. அதான் இங்க வந்து பாட்டுலாம் பாடிக்கிட்டு இருக்கேன், எப்படியோ வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வீட்டுக்கு 2 பேரையும் கூட்டு போறான். 3 பேரும் குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு இந்த ஃப்ரெண்ட் இருக்கான் பாத்தீங்களா, இவன் பேரு பியாரி. இவன் வந்துட்டு தன்னுடைய சோக கதை சொந்த கதை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிட்டு இருக்கான். ஊர்ல எல்லாரும் சந்தோஷமா இருந்தோம், இங்க வந்து இவன் எப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். இவன் வந்துட்டு நல்லாவே பாட்டு பாடுவான். இந்த ஊருக்கு வந்து பிழைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா விரட்டி விட்டுட்டு இருப்பாரு. இந்த ஊருக்கு வந்திருப்பான், வந்து பாட்டு பாடலான்னு பார்த்தா இவனுக்கு இந்த பார்ல மட்டும்தான் பாட்டு பாடுற சான்ஸ் கிடைச்சிருக்கும். ஸ்டார்டிங்ல ஆண் குரல்ல நார்மலா தான் பாட்டு பாடிருப்பான். போக போக நீ ரொம்ப அழகா இருக்க, பெண் வேஷம் போட்டுட்டு பெண் மாதிரி பாட்டு பாடு அப்படின்னு இவனுக்கு போக போக்கிடமோ இல்ல சாப்பாட்டுக்கு வேற வழியோ கிடையாது. அதனால வேற வழியே இல்லாம அவங்க சொல்ற மாதிரியே பாட்டு பாடியிருக்கான். இந்த மாதிரி எல்லாமே சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம ராஜ் இருக்கான் பாத்தீங்களா, ராஜுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்களா, பார்க்க ரொம்ப ரொம்ப அழகா இருப்பா. இப்போ ராஜு உன் தங்கச்சி எங்கடா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, கல்யாணம் பண்ணி புருஷன் கூட இந்த ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்றான். ராஜ வேற போட்டு செமையா இந்த பியாரியை கலாய்க்கிறான். இப்போ போதை கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாக ஆண்கள் வந்துட்டு இவனை தொல்லை பண்ண ஆரம்பிக்கிறாங்களாம். இந்த கேமென்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் தொல்லை பண்றாங்களாம். அதுலயும் இந்த மோகன்லால்னு சொல்ற ஒரு ஆளு ஒரு பெரிய பணக்காரன், ஆனா அவனுக்கு என்ன அடைஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. அவனுடைய தொல்லை தான் தாங்க முடியல. அவன் மட்டும் என் கையில கிடைச்சா அவனை கொலையே பண்றவன், ஆனா அந்த விஷயம் தான் என்னால பண்ணவே முடியல, அவன் பண்ற விஷயம் தான் சகிச்சிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு போதையில போயிட்டு அப்படியே கீழே ஒழுக. பாபு பணக்காரன் அப்படின்னே வாயை பொழந்துக்கிட்டு போயிட்டு, பணக்காரன் அப்படின்னா எவ்வளவு பணக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது வெள்ளக்காரங்கிட்டயே காசை புடுங்கினவன் அப்படின்னு சொல்றான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. இந்த ஃபாரன்சிக் டீம் சில விஷயம்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த டாக்டர் ஹீரோவை கூப்பிட்டு சில விஷயம்லாம் சொல்றாரு. மொத்தமா கார் முழுக்க செக் பண்ணி பார்க்கும்போது 4 பேருடைய ஃபிங்கர் பிரிண்ட் கிடைச்சிருக்கு. 3 பேருக்கு பக்காவா கிடைச்சிருக்கு. ஒன்னு அந்த அக்காவோட இது, 2வது தம்பியோட இது, இன்னொரு ஃபிங்கர் பிரிண்ட், 4வது ஃபிங்கர் பிரிண்ட் வந்துட்டு ஒரு மாதிரி அழிஞ்சு போன கையில இருந்து கிடைச்சிருக்கு. கையில இருக்க ஃபிங்கர் பிரிண்டே பாதி தான் தெரியுது. அந்த மாதிரி அடிப்பட்ட கை நினைக்கிறேன், இல்ல தீக்காயம்பட்ட கையா இருக்கலாம்னு சொல்றாரு. இது மட்டும் இல்லாம அந்த கொலைகாரங்களுக்குமே காயம்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க இவங்களை அட்டாக் பண்ணும்போது இவங்க கொலை கொண்டு போயிருக்காங்க. அந்த கொலையை வந்துட்டு ரெக்கவர் பண்ணிருக்காங்க. அந்த கொலையிலுமே ரத்த கரையெல்லாம் இருக்கு. அது அந்த கொலைகாரங்களுடைய ரத்தம். இவங்க அட்டாக் பண்ணும்போது அவங்களுமே சண்டை போட்டிருக்காங்க, அவங்களுமே திரும்ப அட்டாக் பண்ணிருக்காங்க. சோ அதுல கண்டிப்பா அந்த கொலைகாரங்களுக்கும் நிறைய காயம்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு. காயம்பட்டா பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கண்டிப்பா போயிருக்க வாய்ப்பு இருக்கு, நீங்க அந்த மாதிரியும் விசாரிச்சு பாருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த மாதிரி யாராவது காயம்பட்டு வந்தாங்களா, இந்த அக்காவும் தம்பியும் காணாம போனாங்க, இறந்து போனாங்க இல்லையா, இதுக்கு நடுவுல சந்தேகப்படும்படியா யாராவது ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அட்மிட் ஆயிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி 2 பேரு காயம்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு விசாரிச்சு பார்க்கும்போது சரியான காயத்தோட 2 பேர் வந்தாங்க. அவங்கள பார்க்கும்போது டெல்லிக்காரங்க மாதிரியே தெரியல, வித்தியாசமான பாஷை பேசினாங்க. ஒருத்தன் கார் ஆக்சிடென்ட்னு சொன்னா, இன்னொருத்தன் வந்துட்டு லைட்டா அடிபட்டுச்சு சண்டை அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி சொன்னானுங்க. அடிபட்டு அவங்களுக்கு எலும்பு முறிவே ஏற்பட்டிருக்கு. எக்ஸ்ரே எடுத்து ரிப்போர்ட் வரத்துக்கு முன்னாடியே தப்பிச்சு ஓடி போயிட்டானுங்க, சொல்லாம கொல்லாம ஓடி போயிட்டானுங்க. அவனுங்களை பார்க்க ஒரு மாதிரி சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு கூட கால் பண்ணி சொன்னோம் அப்படின்னும் போது ஒரு கான்ஸ்டபிள் வந்து விசாரிச்சிருப்பாரு. அவர்கிட்ட போயிட்டு கேட்டா இவரு எந்த கம்ப்ளைண்டும் வாங்கல, ரிப்போர்ட்டும் ஃபைல் பண்ணல அப்படின்னு சொல்றாரு. அறிவு கெட்டவனே, இனி ஏன் ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணவே இல்ல, ஒருவேளை அவங்களை கூட்டு போயிட்டு விசாரிச்சு ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணிருந்த அப்படின்னா கண்டிப்பா அவங்களை கைது பண்ணிருக்க முடியும், பைத்தியமானி. சரி ஓகே, என்ன விஷயமாச்சோ எல்லாமே சொல்லு அப்படின்னு. அவனுங்க காயம்பட்டு வந்தானுங்க, ஒரு சின்ன ஆக்சிடென்ட், லைட்டா காயம்பட்டுருக்கு, நாங்க அண்ணாலங்காச்சுங்க, டெய்லி தான் உழைச்சி சாப்பிடணும், கோர்ட்டு கேஸ் கம்ப்ளைண்ட்னு போனா போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் வர வேண்டியதா இருக்கும், நாங்க வேலைக்கு போனாதான் சாப்பிட முடியும், எங்க குடும்பத்தை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பொய்யான பேரை சொல்லிருக்கானுங்க. உண்மையான பேரை சொல்ல மக்களே, பொய்யான பேரை சொல்லி அதுக்கப்புறம் அட்ரஸும் கொடுத்துட்டு போயிருக்கானுங்க அப்படின்னு சொல்ல, நீ ஏன் கேஸை ஃபைல் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மறுபடியும் திட்டிக்கிட்டு இருக்காரு. இது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ அந்த பசங்களுடைய அப்பாவை கூப்பிட்டு இந்த மார்ச்சுரிக்கு வந்தாங்க இல்லையா, அந்த டைம்ல தான் கரெக்டா அவனுங்க இருந்து கிளம்பினானுங்க. நீங்களுமே அவனுங்களை பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஹீரோக்கு புரியவே இல்லை. யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப அவனுங்க பியாரியோடைய வீட்டு அட்ரஸ் தான் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த
அந்த வீட்டுக்கு வந்து நம்ம ஹீரோவும் ஹீரோடைய டீமும் தேடிட்டு இருக்காங்க. ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த வீட்டுல யாருமே இல்ல. ஆனா அந்த வீட்டுல ஆட்கள் வாழ்ந்தாங்க அப்படின்றதுக்கு அந்த அடையாளம்லாம் இருக்கு, சாப்பாடு செஞ்ச அந்த பாத்திரம்லாம் இருக்கு. இப்போ பிளாஷ்பேக்ல காமிக்கிறாங்க. பியாரி சொன்னா பாத்தீங்களா, ஒரு பெரிய பணக்காரன், அது மட்டும் இல்லாம என்ன அடைய ட்ரை பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூண்டு போயிட்டு பாபு மோகன்லால் கிட்ட ரேட் பேசிட்டு இருக்கான். உனக்கு இவனை என்ன பண்ணுமோ பண்ணிக்கோ, அதுக்கு பதிலா எனக்கு காசு கொடு, 1000 ரூபாய் காசு கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு மோகன்லால் அதுக்கும் மேல எனக்கு 3 பேருமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ராஜுவும் பாபுவும் கடுப்பாயிட்டானுங்க. இவனை போட்டு பொழக்கிறானுங்க, சம்மாடி அடிக்கிறானுங்க. இவனுங்க சரியான ஆளுங்களா இருப்பானுங்க போல, தெரியாதனமா இவனுங்க கூட பழகிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு பியாரி அங்க இருந்து பயந்து ஓடியே போயிட்டான். இவனுங்க அந்த மோகன்லால போட்டு சரியான அடி அடிச்சு அவரை கை கால்லாம் கட்டி உள்ளுக்குள்ள ஒரு டப்பாக்குள்ள போட்டு, அதுக்கப்புறமா அங்க வாளு, அதுக்கப்புறமா விலை மதிக்க முடியாத சில பொருட்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் ஆட்டையை போட்டுட்டு வந்துட்டானுங்க. இப்போ ரியல் டைம்ல நம்ம ஹீரோ பியாரியோடைய வீட்டுக்கு போய் தேடும் போது இன்னொரு வாள் கிடைக்குது. சோ கண்டிப்பா அவனுங்க இங்கதான் இருந்திருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்றாங்க. இதோட 3வது எபிசோட முடியுது. இப்போ 4வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு பால்கார காமிக்கிறாங்க. இந்த பால்காரு அந்த அக்காவையும் தம்பியையும் அந்த சைக்கோ காருக்குள்ள வச்சு கடத்திட்டு போற விஷயத்த பாக்குறாங்க. அவங்க செமையா கத்துறாங்க, எங்களை காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்த, இவரு காப்பாத்த ட்ரை பண்றாரு. ஆனா இவரையே அடிச்சு தள்ளி விட்டு அந்த கார் அங்கிருந்து கிளம்பி போயிருக்கும். இந்த விஷயம் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோடைய கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த பால்காரை மீட் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. இவரு எல்லாமே சொல்றாரு, நான் பார்த்த விஷயத்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி சொன்னேன், ஆனா அவங்க நம்பவே மாட்டாங்க, நான் வந்துட்டு இதுக்கு மேல என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலா இந்த பொண்ணு நம்ம ஹீரோவை தேடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருப்பா. ஸ்டேஷனுக்கு போனா நம்ம ஹீரோ கூட வேலை செய்யற அந்த இன்னொரு அசிஸ்டன்ட் போலீஸ் இருக்காரு இல்லையா, அவரு கால் அட்டன் பண்ணி பேசியிருப்பாரு. ஏதாவது தகவல் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எந்த தகவலுமே இல்ல, எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரி ஓகே, போற வழியில நான் டிராப் பண்றேங்க அப்படின்னு சொல்லிட்டு பைக்ல போகும்போது லைட்டா போட்டு வாங்கும் போது நிறைய பேர் கால் பண்றாங்க. கால் பண்ணி நான் இங்க பார்த்தேன் அங்க பார்த்தேன், ஒரே ஆள் இது வரைக்கும் 4 வாட்டி கால் பண்ணி நான் கார்ல அந்த பசங்களை கடத்திட்டு போன விஷயத்த பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் நம்பும்படியா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவங்களுக்கு ஒருவேளை அந்த 4 வாட்டி ஒரே ஆள் கால் பண்ணிருக்காரு, அவர் உண்மையதான் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு டவுட். அதனால இந்த பொண்ணு வந்து பால்காரு கிட்ட கேட்கும் போது பால்காரு உண்மைதான் சொல்றாரு. இந்த பொண்ணு இந்த விஷயத்த வந்துட்டு பேப்பர்ல போட்டா பேப்பர்ல நியூஸா வந்துகிட்டு இருக்கு, அதுவும் இந்த பொண்ணுடைய நேம்லயே வந்துகிட்டு இருக்கு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோவை ஸ்டேஷன்ல காட்டுறாங்க. அந்த பியாரியோடைய ஹவுஸ் ஓனர் இருக்காரு பாத்தீங்களா, அவரை கூட்டு வந்து விசாரிக்கிறாங்க. பையன் ஒரு 6 மாசமா ஸ்டே பண்ணிருக்கான், வாடகைலாம் கரெக்டா கொடுத்துருவான், பக்கத்துல ஏதோ ஒரு பார்ல ஒர்க் பண்றான்னு சொன்னா, வேற எதுவுமே தெரியாது அப்படின்னு. இந்த ஸ்ரீ மோகன்லால் இருக்காரு இல்லையா, இவர் எப்பயாச்சும் அவனை பார்க்க வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீங்க சொல்ற பேரையே கேள்வியே பட்டது கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இப்ப வந்துட்டு அங்க இங்கன்னு தேடி ஹாஸ்பிட்டலுக்கு கூட அந்த கொலைகாரனுங்க வந்துட்டு போயிருக்கானுங்க இல்லையா, அந்த போட்டோவெல்லாம் வரைஞ்சு காமிக்கும் போது இல்ல இதுக்கு முன்னாடி இவனுங்களை பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. நியூஸ் பேப்பர் நம்ம ஹீரோடைய கைக்கு கிடைக்குது, அதுவும் ஃப்ரண்ட் பேஜ்லயே போட்டிருக்காங்க. போலீஸ் வந்துட்டு சரியா விசாரிக்க மாட்டாங்க, இந்த மாதிரி ஒருத்தர் பார்த்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே. இதை பார்த்தோன்னே ஹீரோ கடுப்பாகிறாரு. இவ்வளவு விஷயம் இந்த மாதிரி கொலைகாரனை கண்டுபிடிக்க தான் நம்ம ஹீரோ போராடிக்கிட்டு இருக்காரு. இது அந்த பொண்ணுக்கும் நல்லாவே தெரியும். இதை நியூஸ் பேப்பர்ல போடுறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை நம்ம கிட்ட சொல்லிருக்கலாம், நம்ம இது வரைக்கும் அந்த பொண்ணுக்கு எவ்வளவு உதவி பண்ணிருப்போம், ஆனா இந்த மாதிரி பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு சரியான காண்டு. இப்ப நம்ம ஹீரோ டீமோட கிளம்புறாரு. எங்கன்னா அந்த மோகன்லால் ஒரு கேன்னு சொன்ன பாத்தீங்களா, அவரு கூட ஒருத்தர் பழகி இருப்பாரு, அவர் பேரு தன்ராம், அவரை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா அவர் குடும்பங்குட்டியோட அமைதியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு. அவரை போயிட்டு விசாரிக்கும் போது இந்த மாதிரி மோகன்லால் இந்த ஒரு வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு காமிச்சா, போயிட்டு கதவை தட்டுறாங்க, யாரும் கதவையே திறக்கல. பார்த்தா கதவு லாக் பண்ணப்படவே இல்ல. இவங்களே கதவை திறந்துட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது ஒரே நாத்தமா இருக்கு, சரியான நாத்தம். அங்க இங்கன்னு தேடினா ஒரு பாக்ஸுக்குள்ள டெட் பாடியா இருக்காரு. இதுக்கு முன்னாடி இவரை மீட் பண்ண அந்த ரவுடி பசங்க, கொலகார பசங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சாங்க பாத்தீங்களா, அப்ப வந்துட்டு கொலையே பண்ணி இந்த பாக்ஸ்குள்ள போட்டு போயிருக்கானுங்க. தன்ரா மோகன்லால பார்த்து கத்தி கதறி பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காரு. இங்க என்ன எவிடன்ஸ் கிடைக்குமோ எல்லாமே போலீஸ் கலெக்ட் பண்ணும்போது அங்க நம்ம ஹீரோ இந்த வாளுடைய கேடயத்தை பாக்குறாரு. அந்த கேடயம்ல சொறி வைக்கிற மாதிரி இது இருக்கும் பாத்தீங்களா, சோ கண்டிப்பா இங்க இருந்து தான் வாழை ஆட்டையை போட்டு கொண்டு போயிருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ முடிவு பண்றாரு. சரி, இந்த மோகன்லாலுக்கு எதிரிகள் உண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எதிரிகள் அப்படின்லாம் சொல்ல முடியாது, ஆனா இவனை பார்த்தாலே யாருக்குமே பிடிக்காது, யாரா இருந்தாலும் இவனை கொலை பண்ணும் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. எல்லாரும் நார்மலா வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது இந்த உலகத்துல ஒருத்த மட்டும் வித்தியாசமா இருக்கான், கேவா இருக்கான் அப்படின்னா அவனை யாருக்குமே பிடிக்கவே பிடிக்காது. உங்களுக்கு
எங்களுக்கும் அது நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்றான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி 3 நாளைக்கு முன்னாடி என்ன விஷயம் ஆச்சோ அந்த பிளாஷ்பேக் காட்டுறாங்க. பாபு கறி வாங்கிட்டு வந்து அந்த வால்லையே கட் பண்றான். சமைச்சு சாப்பிட்டதுக்கு அப்புறமா நம்ம அந்த பியாரேவை சும்மாவே விடக்கூடாது, ஒருவேளை அவன் மாட்டிக்கிட்டான் அப்படின்னா நம்மள மாட்டி விட்டுருவான். ஏன்னா அந்த மோகன்லால் வீட்டுல இருந்து இவனுங்க எல்லாத்தையும் ஆட்டையை போட்டுட்டு வரதுக்குள்ள அவன் தப்பிச்சே ஓடி போயிட்டு இருப்பான். அவனை விட்டு வச்சா வேலைக்கே ஆவாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை எந்த பார்ல மீட் பண்ணாங்களோ அங்கேயே போயிட்டு அவன்கிட்ட பேசலான்னு பார்த்தா அவன் தப்பிச்சு ஓட ட்ரை பண்றான். 2 பேருமா சேர்ந்துட்டு அவனை அடிச்சு இழுத்துட்டு போறாங்க. அங்க ஒர்க் பண்ற ஒரு சர்வர் வந்துட்டு எங்க கூட்டிட்டு போறீங்க, நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது டெல்லி போலீஸ்னு சொல்லிட்டு கூட்டு போறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஃபாரன்சிக்ல காமிக்கிறாங்க. ஃபாரன்சிக் டீம் வந்துட்டு இந்த டெட் பாடியை செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு சமயம் அடிச்சு அந்த பாக்ஸ்குள்ள போட்டிருக்காங்க. ஆனா இவர் இறந்து போயிட்டு 3 நாள் ஆகுது. ஒரு நாள் முழுக்க அந்த பாக்ஸுக்குள்ளேயே மயக்கமான நிலைமையில உடம்பு முழுக்க காயம்பட்டு ஏஞ்சி கூட வெளியே வர முடியாம கஷ்டப்பட்டு மனுஷன் இறந்து போயிருக்காரு. அந்த பாக்ஸ் அண்ட் வீடுன்னு செக் பண்ணி பார்க்கும்போது கார்ல இருந்து 2 கைரேகையை கண்டுபிடிச்சாங்க இல்லையா கொலைகாரங்களது, அதே கைரேகை இங்கேயும் இருந்திருக்கு. சோ 2 கொலையும் பண்ணது ஒரே ஆள் தான். முதல்ல மோகன்லால கொலை பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த பசங்களையும் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இந்த 2 பேரும் சேர்ந்துட்டு 1 by 1 கொலை பண்ணிட்டே இருக்கானுங்க. ஆனா இவனுங்களை கண்டே பிடிக்க முடியல, எதுவுமே பண்ணவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா உங்களால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபாரன்சிக் டாக்டர் மோட்டிவேட் பண்ற மாதிரி பேசுறாரு. சரி ஓகே, என்ன கண்டுபிடிச்சாலும் மறக்காம எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்ப. அந்த டைம்ல அங்க ஹீரோடைய கேர்ள் ஃப்ரெண்ட் வராங்க. இவங்களை பார்த்த உடனே நம்ம ஹீரோ ஒரு மாதிரி கோச்சிட்டு கிளம்புறாரு. ஏன் இந்த மாதிரி பண்ற, நான் என் வேலையை பார்த்தேன், நீ உன் வேலையை பாக்குற, அவ்வளவுதான், ஒர்க்கையும் பர்சனலையும் நீ வந்து மிக்ஸ் பண்ணி பார்க்காத, தனித்தனியா செப்பரேட் பண்ணி பாரு அப்படின்னும் போது இதுக்கப்புறம் நான் அந்த மாதிரியே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசாம கிளம்பிட்டாரு. இப்போ நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கும். அப்பாவுக்கு உடம்புக்கு முடியல, உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்க்கும்போது அப்பா ரிக்ஷாலேருந்து இறங்கும் போது லைட்டாக கை தவறி கால் தவறி கீழே வந்துட்டு இருக்காரு. லைட்டாக கையில் அடிபட்டிருக்கு. என்னப்பா ஆச்சு, ஏன்பா இந்த மாதிரி பண்ணுறீங்க, பார்த்துருக்க மாட்டீங்களா அப்படின்லாம் கேட்கும்போது, என்னப்பா உனக்கு அப்பாவை பார்க்கலாம் டைம் இருக்கா, புது கேஸு, அதுவும் ஒரு ஹை ப்ரொஃபைல் கேஸு, நீ தான் என்னெல்லாம் கண்டுக்கிறதே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கலாய்க்கிறாரு. அப்பா அந்த மாதிரிலாம் கிடையாது, இப்போ கூட டைம் இல்லை, ஆனால் இருந்தாலும் அப்பாவாச்சு அப்படின்னு தான் பார்க்க வந்தேன் அப்படின்னு, நீ போயிட்டு வேலையை பாரு, என்ன பாத்துக்க எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா இந்த பியாரியை ஒர்க் பண்ணா பாத்தீங்களா, அந்த பாரை கண்டுபிடிச்சிட்டாங்க. அங்க போயிட்டு விசாரிக்கும் போது ஆக்சுவலா அவனை கடைசியா போலீஸ் தான் வந்து கூட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவர் சொல்றாரு. போலீஸா, நாங்களாம் கூட்டிட்டு போலியே அப்படின்னும் போது இவங்களான்னு அந்த கொலைகாரங்க போட்டோவை காமிக்கும் போது ஆமா இவங்க தான் வந்து அடிச்சு இழுத்துட்டு போனாங்க அப்படின்னு போலீஸுக்கு மண்டை காயுது. இவன் ஃப்ரெண்டுன்னு பார்த்தா இவனையே எதுக்காக அடிச்சு இழுத்துட்டு போனானுங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது நமக்கு மறுபடியும் பிளாஷ்பேக். இந்த ராஜுவும் பாபுவும் சேர்ந்துட்டு பியாரேவை அடிச்சு ஆள் நடமாட்டம் கம்மியா இருக்க ஒரு ஸ்பாட்டு தூக்கிட்டு போயிட்டு கொலை பண்ண பாக்குறாங்க. ஆனா ராஜு சொல்றான் இவன் ஒரு பயந்தாங்கோலி, இவன் இதுக்கே பயந்து போயிருப்பான், இதுக்கப்புறம் கண்டிப்பா போலீஸ் கேஸ் எல்லாம் போக மாட்டான், நம்மள மாட்டி விட மாட்டான், நீ நம்பலாம் அப்படின்னு போது அப்படியா சரி விட்டு வா கிளம்பலாம், இவன் கண்டிப்பா நம்ம முதுகுல குத்தாம விட மாட்டான், சரி ஓகேவா பரவாயில்ல போலாம் அப்படின்னு போது இல்ல நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜுவையே கொஞ்சம் கொஞ்சமா பாபு வந்துட்டு கொலைகாரனா மாத்திட்டு இருக்கான். கொலை பண்ணிடலாம் இல்ல வேற ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கும் போது இது வந்துட்டு கொஞ்சம் புதர் நிறைஞ்ச ஒரு இடம் மக்களே. அங்க ஒரு காதல் ஜோடி கசமுசா பண்ணிட்டு இருப்பாங்க, ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அங்க ஒரு ஐஸ் வண்டி போயிட்டு இருக்கும். எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காதலி கேட்கும் போது காதலன் ஐஸ்கிரீம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறா. அதுக்குள்ள இந்த பாபு அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டு உன்னுடைய கையால இந்த பொண்ணை கொலை பண்ணு, நீ இந்த பொண்ணை கொலை பண்ணாதான் உன்னை விடுவேன், ஏன்னா அப்பதான் நீ என் கூட்டாளியா மாற முடியும், கொலை பண்ணு அப்படின்னு பியாரை வந்துட்டு கொலையே பண்ண மாட்டேன் அப்படின்றான். ஆனா 1 by 1 பாபு கொலை பண்ணிட்டு இருக்கான் பாத்தீங்களா. இத பார்க்க ராஜுக்குமே கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா இருக்கு. மச்சான் நான் வேணா கொலை பண்ணுவா அப்படின்னு, பண்றா உனக்கு இல்லாத கொலையா, நீ பண்றா அப்படின்னு போது இவன் கத்திய வாங்கி அந்த வாளை வாங்கி இந்த பொண்ணை குத்தலாம் கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது காதலன் அதுக்குள்ள காதலையை தேடி ஐஸ்கிரீம்லாம் வாங்கிட்டு வந்திருப்பான். வந்து பார்க்கும்போது ஆளக்கானும் ஒரு கான்ஸ்டபிளையும் கூடவே கூட்டிட்டு தேடிட்டு வரும்போது இந்த பொண்ணு கத்துற மாதிரி சவுண்டு கேக்குது. ஐயோ ஆட்கள் வந்துட்டாங்க, போலீஸ் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் பயந்து ஓடுறாங்க. நல்ல வேளை இந்த பொண்ணுக்கு ஒன்னும் ஆகல. இந்த 2 பேரும் சேர்ந்துட்டு தப்பிச்சிட்டானுங்க. இந்த பியார் இருக்கான் பாத்தீங்களா, அவனுங்க கூட போனா கண்டிப்பா என்ன கொலை பண்ணுவானுங்க, என்ன காப்பாத்துங்க, என்ன தூக்கிட்டு போயிட்டு ஜெயில அடைச்சு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட இவனே வாண்டடா வந்து சரண்டர் ஆகுறான். இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. ரியல் டைம்ல இந்த அக்கா தம்பியோடைய அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க கேஷுவலா ஸ்கூலுக்கு வராங்க, பாடம்லாம் எடுக்கிறாங்க, அந்த பசங்களாம் கலாய்க்கிறாங்க இந்த மாதிரி லூஸ்ன்னு சொல்லிட்டு. பிரின்சிபல் மேடம்க்கே ஒரு மாதிரி இருக்கு. நேரா கூப்பிட்டு பேசலான்னு பார்க்கும்போது என் பசங்களுக்கு ஒண்ணுமே ஆகல, அவங்க காணாம போயிட்டாங்க, அப்பா தேடிக்கிட்டு இருக்காரு, கண்டிப்பா
கண்டுபிடிப்பாரு அப்படின்லாம் சொல்றாங்க. திடீர்னு ஒரு நாள் பார்க்கும்போது பசங்க வந்துட்டு பாட்டு பாட போயிருக்காங்க, கூடிய சீக்கிரமே வந்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்க மென்டலி பாதிக்கப்பட்டிருக்காங்க, கண்டிப்பா வீட்டுக்கு போனாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கிளம்பி வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டாங்க. இவங்களும் பித்து பிடிச்ச மாதிரி நடந்து வந்துட்டு இருக்காங்க. செம்மையா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்ப அங்க ஒரு கார் வருது. கார்ல வந்தவங்க லிஃப்ட் கொடுக்குறேன், கார்ல ஏறுங்க, நாங்களே டிராப் பண்றோம் அப்படின்னும் போது இவங்க ஒரு மாதிரி கோவப்பட்டு கல்ல தூக்கி கார் கண்ணாடி உடைச்சிட்டாங்க. பார்த்தா காருக்குள்ள ஒரு பிரெக்னன்ட் லேடியும் அவருடைய புருஷனும் கார்ல வந்திருப்பாங்க. இந்த அம்மா நனைஞ்சிட்டு போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உதவி பண்ணலான்னு போனா இவங்க பைத்திய மாதிரி காரு கண்ணாடி அடிச்சு உடைக்கிறாங்க. இவங்க மேல கேஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கே வந்து அவங்கள உட்கார வச்சுட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு பார்த்தா, ஏமா அவங்க இருக்கிற மனநிலைக்கு உங்களை கொலை பண்ணாம விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தோஷப்படணும், ஏன்னா அவங்க பசங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்ல, ஓ அவங்க தானா ஒரு மாதிரி அன்ஸ்டேபிளா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு பேசலான்னு போறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அடுத்து நம்ம ஹீரோவுடைய டீம் இருக்காங்க பாத்தீங்களா, எல்லா ஸ்டேஷன்லயும் இந்த பியாரவை பத்தி சொல்லி வச்சிருப்பாங்க. இந்த பியாரவை வந்துட்டு போலீஸ் கைது பண்ணி வச்சிருக்காங்க. இவனா வாண்டடா வந்து சரண்டர் ஆனா பாத்தீங்களா, இவனை தூக்கிட்டு வந்து ஒரு செல்லுக்குள்ள போட்டு வச்சிருக்காங்க. இவன் டெய்லி பாட்டு பாடி ஒரு மாதிரி கடுப்பேத்துறான் சார் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வந்து காமிக்க, என்னது டெய்லி இந்த ஸ்டேஷன்ல உட்காந்து பாட்டு பாடிட்டு இருக்கான அப்படின்னு சொல்லிட்டு இவனை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கும் போது எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்றான். இப்போ இந்த பசங்க இந்த சைக்கோவுடைய போட்டோவை காமிக்கும் போது இதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறான். ஐயோ சார் என்ன வெளியே மட்டும் அனுப்பிச்சிடாதீங்க, ஜெயிலுக்குள்ளேயே கூட போட்டு வைங்க, இந்த சைக்கோ கிட்ட மட்டும் போய் சேர விரும்பவே இல்லை அப்படின்னு. முதல்ல இவங்க பேர் என்ன, இவங்களை எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவன் பேரு பாபு, இவன் பேரு ராஜு வந்துட்டு என் ஊருக்காரன். திடீர்னு ஒரு நாள் ராஜு வந்துட்டு பாபுவை கூப்பிட்டு இந்த ஊருக்கு வந்து ஸ்டே பண்ண கொஞ்சம் இடம் வேணும், இங்க வேலை பார்க்க போறோம் அப்படின்னும் போது நான் தான் வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன் அப்படின்னு சொல்றான். அப்படின்னா மோகன்லால கொலை பண்ணும் போது நீயும் அந்த ஸ்பாட்ல இருந்தியான்னு கேட்கும் போது ஆமா இந்த மாதிரி மோகன்லால் என்ன தொலை பண்றாரு அப்படின்னு சொல்லும் போது இவனுங்க ஏதோ மிரட்ட போறானுங்க, சும்மா அடிக்க போறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்க போயிட்டு அந்த ஆளை போட்டு அந்த அடி நாயடி பேயடி அடிக்கிறானுங்க. அச்சடியில அவர் இறந்தே போயிருப்பாரு. ஐயோ இவனுங்க சாதாரண பைத்தியம் கிடையாது, சரியான சைக்கோங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நான் தப்பிச்சு ஓடியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணானுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்றாரு. சரி அந்த அக்கா தம்பியை கொலை பண்ணும் போதும் கூட இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அக்கா தம்பியா, ஓ அந்த மிலிட்டரிக்காருடைய பசங்களா, அப்பெல்லாம் நான் கூடவே கிடையாது, நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தேன், நியூஸ் மூலமா தான் இந்த மாதிரி யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன், சத்தியமா எனக்கு ஒண்ணுமே தெரியாது, என்ன நம்புங்க அப்படின்னு போது சரி ஓகே உனக்கு ராஜுவை பத்தி எல்லாமே தெரியும் அப்படின்னா அவன் எங்க போயிருக்க வாய்ப்பு இருக்கு, எங்க மறைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு, எல்லாமே சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவன் யோசிக்கிறான். ராஜுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க, இந்த ஊர்ல குடும்பத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, மேபி ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அவன் அங்க கூட போக வாய்ப்பு இருக்கு, நீங்க வேணா அங்க போயிட்டு விசாரிச்சு பாருங்க, ஆனா என்ன மட்டும் வெளியே விடாதீங்க, அவனுங்களை கைது பண்ற வரைக்கும் என்ன வெளியே விடவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அழுவ. சரி ஓகே இவன் சொல்ற ஊருக்கு இவன் சொல்ற அட்ரஸ்க்கு போயிட்டு அந்த தங்கச்சி கிட்ட விசாரிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிளம்புறாங்க. அதுக்கான வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி பிளாஷ்பேக்ல ராஜுவையும் பாபுவையும் காமிக்கிறாங்க. டே மச்சான் இன்னும் டெல்லியிலேயே நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம கிளம்பி ஊருக்கே போயிடலாம், இங்க நமக்கு வேலையும் இல்ல வெட்டியும் இல்ல ஒண்ணுமே இல்ல, நம்ம தொட்டது எல்லாமே கடைசியா பிரச்சனையா போயிட்டு நம்ம மாட்டிக்கணும், நம்ம ஊருக்கு போனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ராஜு பாபு கிட்ட கேட்கும் போது இல்ல நம்ம டெல்லி வரைக்கும் வந்துட்டோம், இந்தியாவுடைய தலைநகர் வரைக்கும் வந்துட்டோம், இங்க ஒரு தரமான சம்பவம் பண்ணாம நம்ம எப்படி இங்க இருந்து கிளம்புறது, நம்ம முடிச்சுட்டு போலாம், ஒரு தரமான செய்கையை செஞ்சு விட்டு போலாம் அப்படின்னு சொல்றான். இதோட 4வது எபிசோட் முடியுது.